தமிழகத்தில் மக்களவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டது. 73% வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த வாக்குப்பதிவுகளில் சில குளறுபடிகளும் திமுகவினர்கள் செய்துள்ளனர் என்றும், அரக்கோணத்தில் அமைச்சர் கார் உடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு கலவரமும் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரங்கள் இதனால் வாக்குகள் யாரும் செலுத்த முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. திமுக தோல்வி அடையக்கூடிய நிலையில் உருவானதன் காரணமாக மக்களை திசை திருப்புவதற்காக இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அரக்கோணம் தொகுதியில் அமைச்சர் காந்தி அவர்களது மகன் காரை எடுத்து வந்து வேட்பாளருக்கு ஆதரவாக தனது காரில் பிரச்சாரம் செய்யும் அளவிற்கான தூண்டுதல் செய்தார் என்றும், ஓட்டு போடக்கூடிய இடத்தில் அருகில் காரை நிப்பாட்டக்கூடாது என்று தேர்தல் ஆணைய விதிமுறைகள் கூறுகிறது. ஆனால் அமைச்சர் மகன் என்ற காரணத்திற்காக ஓட்டு போடக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் காரை நிப்பாட்டியதன் காரணமாக அங்கு சூழ்ந்த பிற கட்சி நிர்வாகிகள் இதனை கேட்டுள்ளனர். அமைச்சர் மகன் என்ற காரணத்தினால் இப்படித்தான் நான் செய்வேன், உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று அப்பகுதி மக்களிடம் பிற கட்சி நிர்வாகிகளிடமும் அமைச்சர் மகன் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினர்கள் இதை பார்த்து வேடிக்கை பார்த்ததாகவும் சிலர் கூறியுள்ளனர். கடைசியாக கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு போலீஸ் குவிக்கப்பட்டு அமைச்சர் மகன் நேரடியாக பாதுகாப்பாக அமைச்சர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தற்பொழுது இவர்கள் செய்து வரக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்றால், மத்தியில் இவர்களது கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் மக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பது அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, சில இடங்களில் வேறு கட்சிகளுக்கு ஓட்டுக்களை போடும் பொழுது பட்டன் சரியாக வேலை செய்யவில்லை என்றும், கோவையில் பொறுத்தளவிற்கு பாஜகவின் ஆதரவாளர்களுக்கு கடைசி நேரத்தில் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை என்று சுமார் 870 பேர் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ரசீது எண் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதனால் அண்ணாமலை அவர்கள் கடும் கோபத்தில் தனது ஆதரவாளர்களை மட்டும் குறிவைத்து நம்பர்களை இணைக்காமல் திமுக செயல்பட்டதாகவும் தற்பொழுது குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது செயல்பாடுகள் அனைத்தும் மிக மோசமாக இருப்பதாகத்தான் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற தேர்தல் முறைகேடான தேர்தல் என்பதற்கேற்பதான் கோவையில் நடைபெற்றிருக்கிறது என்றும், மற்ற தொகுதிகளில் எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் கோவையை பொறுத்தளவிற்கு மிக மோசமான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் வெற்றியடையக்கூடாது என்பதற்காக திமுக பாஜகவின் புள்ளி பட்டியலை தயாரித்து அவர்களுக்கு வாக்குகள் செலுத்த முடியாத அளவிற்கு செய்துள்ளனர் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.